1000 கோடி டாஸ்மாக் ஊழல், அதை விசாரிக்கவே கூடாதுன்ட்டான் யோகியன் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஊழலுக்கு துணை போகிறான்ல, அவனே ஊழல்வாதி. 100 கோடிக்கு மேலே நோட்டு எரிஞ்சது. இன்றைக்கி வரை அவன் அந்த நீதிபதியை கைது பண்ண மாட்டாங்களாம், அந்த நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாம், அறிக்கை அனுப்பியிருக்காங்கிறாங்க. இன்றைக்கி ஊழலுக்கு துணை போகிறான். 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில். 49,500 கோடி ஒவ்வொரு வருடமும் ஊழல் நடக்கிறதுன்னு உள்துறை அமைச்சர் சொன்னார். இந்த யோகியர்கள் விசாரிக்கிறாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை நிறைய விஷயம் கொள்முதல் பண்ணுறதுலையே ரத்தீஷ்னு சொல்லி உதயநிதிக்கு நெருக்கமானவர் அவர் தான் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க, விசாரிக்கிறாங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அப்போ இதை விசாரித்தவங்க டெண்டரில் இதை விட ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. ஆனால் நீ விசாரிக்காதங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா குடிமகன்களே பாட்டிலுக்கு 10 20 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த திமுக அரசாங்கம் பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருந்தான். உங்கள் தலையில் இதை போட்டான், மண்ணை போட்டான். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் அவன் யோகியன் விசாரிக்காத அப்படிங்கிறான். அடுத்தது இன்னொன்று வேறு என்ன சொன்னால் 60,000 ரூபா ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும், அது ஒரு தனி கலெக்ஷன், அதெல்லாம் விசாரிக்காடாங்கிறான் சுப்ரீம் கோர்ட். அரசியல்வாதியாகவே மாறிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் அரசு சட்டம் விஷயமாக தான் சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா இது பொன்மாணிக்கவல் வரும்போது என்ன விசாரிக்கிறாங்க, விசாரிப்புக்கு தடை கொடுங்கன்னா, ஏன் விசாரித்தா என்ன தப்பு? நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் தானே பயப்படணும். அதே கேள்வியை தான் நாங்கள் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறோம். 1000 கோடி டாஸ்மாக் விசாரித்தா என்ன தப்பு? தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் அவனோடு சேர்ந்துட்டீங்களா? 100 கோடி உங்கள் ஜட்ஜு அடித்த கொள்ளையை சேர்ந்ததுனால கொள்ளையடிக்கக்கூடிய இதுவாக மாறிவிட்டதா நீதித்துறை? அப்போ நீங்கள் அவங்களோட சேர்த்துக்கிட்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? 1000 கோடி விசாரிக்கக்கூடாதுன்னு எந்த முகத்துடன் சொல்கிறீங்க? நாட்டில் ஊழல் நடந்தால் அதை எதிர்ப்பது மக்கள் மன்றத்தின் கடமை. எங்கள் பணம், எங்களுடைய வரிப்பணம், கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி. நான் கேட்குறேன், அவன் குற்றவாளின்னு நிரூபிக்கணும். நீ யார்? விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நீ மக்கள் மன்றத்தை சேர்ந்தவனா? மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஆள் நீ.